ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा ओम ज्योतिर्मयं शांतमयं प्रदीप्तं विश्वात्मनं विश्वजितं अत्यन्तशून्यं सकलैर्नाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ओम नमो भगवते ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय वेदसे च மூன்றாவது வள்ளி ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே துகாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே छाया तपो ब्रह्मविदो वदन्ति पञ्चाग्नयो ये च त्रिनाचिकेताः यस्येदुरीजानानाम् अक्षरं ब्रह्म यत्परम् अभयं तिदीर्षदां पारम् नाचिकेतं सके मही आत्मानं रजिनं विद्धे शरीरं रथमेव तो बुद्धिं तु सारथिं विद्धे मनःप्रग्रहमेव च इन्द्रियाणि हयानाहुः विषयांश तेषु गोचरान् आत्मेन्द्रियमनोयुक्तम् भोक्ते द्याहुर्मनीषिणः यस्त्वविज्ञानवान् भवति अयुक्तेन मनसा सदा तस्येन्द्रियाण्यवश्यानि तुष्टा स्वाहा इव सारदेहे विज्ञानवान् भवति युक्तेन मनसा सदा तस्येन्द्रियाणि वश्यानि तदस्वा इव सारदेहे विज्ञानवान् भवति अमनस्कः सदा शुचिः न स तत्पदमाप्नोति संसारं चाधिगच्छति यस्तु विज्ञानवान् भवति समनस्कः सदा शुचिः तदु तत्पदमाप्नोति यस्माद् भूयो न जायते विज्ञानसारथिर्यस्तो मनःप्रग्रहवान् नरः सोऽध्वनः पारमाप्नोति तद्विष्णोः परमं पदम् அப்போ இந்திரியங்களை ஒழுங்குபடுத்தாதவனும் இந்திரியங்களை ஒழுங்குபடுத்தியவனும் எந்தெந்த கதியை அடைகிறார்கள்? அவன் தத்பதம் ந ஆப்னோதி சது தத்பதம் ஆப்னோதி யஸ்மாத்து பூயோகோ ந ஜாயதே. எப்படி மீண்டும் பிறவியில்லாத அந்த பதத்தை யார் அடைகிறார்கள்? ஒழுக்கமுள்ளவர்கள், மனதை கட்டுப்படுத்தியவர்கள், மனதை தன் கடிவாளத்திற்கு கொண்டு வந்தவர்கள் இந்திரியங்களை. அப்போ இந்திரியங்களையும் மனதையும் தன் கட்டுக்குள் கொண்டு வராதவர்களுக்கு என்ன கதி? சம்சாரம் அதிகரிச்சது. சம்சார சுழலில் சுழன்று கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த பதமானது எப்படிப்பட்ட பதம்னா விஞ்ஞான சாரதி. எப்படி அறிவுள்ள தேரோட்டியை பெற்றிருப்பவன் அந்த தேரானது, அந்த தேர் சுவாமியானவன் தன் லட்சியத்தை எப்படி அடைகிறானோ அது போல அந்த அறிவுள்ள புத்தியுள்ள இந்த புத்தியை பெற்றிருப்பவன், அறிவுள்ள புத்தியை பெற்றிருப்பவன் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா அந்த லட்சியத்தை பிறவி பயனை அடைகிறது. இதுதான் கருத்து. அப்ப அந்த பதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அப்ப அவனுடைய சோ அத்வனக, அவனுடைய பயணமானது, இந்த பாதையானது
முடிவை அடைந்து விடுகிறது. அதற்கப்புறம் அவனுக்கு அந்த பாதையானது என்ன ஆகுது, வாழ்க்கைங்கிற பயணம் ஆரம்பிப்பதில்லை. வாழ்க்கைங்கிற பயணம் ஆரம்பிப்பதில்லை. அவருடைய வாழ்க்கை பயணம் ஜீவ யாத்திரையானது நிறைவு பெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த விஷ்ணோகோ, அந்த பதம் எப்படிப்பட்டது, விஷ்ணு. விஷ்ணுன்னா என்ன, சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய கதியை அவன் பெறுகிறான். அந்த பரமாத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய, அங்கும் கெனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய சொரூபத்தை, அந்த பதத்தை அவன் அடைகிறான் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்த மந்திரம், இந்திரியேப்யஹ பராக்யாத்தாஹ அத்யேப்யஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகதப் பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷப் பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பரா கதிஹி. அப்போ அந்த பதம் எப்படிப்பட்டது அப்படின்றத அந்த அதனுடைய சொரூபத்தை, அதனுடைய தன்மையை இங்கே இந்த மந்திரமானது விளக்குகிறது. அந்த பதம் எப்படிப்பட்ட பதம், பிரம்மணக பரம சூக்ஷ்மத்வாத் பிரத்யேக ஆத்மத்துவம். அந்த பிரத்யேக ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா எப்படி, அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இங்கு விளக்கப்படுகிறது. அப்ப ஜீவாத்மா எங்க எப்படி, அப்ப அது எப்படி அதனுடைய தாரதமியம் சூக்ஷ்மமான அந்த விஷயத்தை ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்திற்கு நகர்த்தி அந்த ஜீவாத்மாவை காண்பிக்கும் பொருட்டு இங்கு இந்த மந்திரமானது யம தர்மராஜன் ஜீவாத்மாவை நீ புரிந்து கொள்வாயாக நச்சிகேதஸ் அப்படின்னு இப்ப சொல்றார். இந்திரியேப்யக பரா ஹி அர்த்தாஹா. இந்திரியங்களை, இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்களை காட்டிலும் என்ன ஆகுது, அர்த்தாகா. அந்த இந்திரியங்களுக்கு எது விஷயமாக இருக்கிறதோ, எது அர்த்தமாக இருக்கிறதோ, அந்த இந்திரியங்கள் எதன் மூலமாக சுவைக்கின்றதோ அந்த விஷயங்கள் என்ன ஆகுது, அர்த்தாகா என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்திரியங்களை காட்டிலும் அந்த விஷயங்கள், அந்த அர்த்தங்கள் என்ன ஆகுது, மிகவும் மேலானது, பராகா. ஏன்னா அந்த விஷயம் தானே இந்திரியத்தின் வாயிலாக இழுத்துட்டு போறது. அப்ப இந்திரியத்தை விட விஷயம் மேலானது. ரைட். அர்த்தேப்யஹ பரம் மனஹ. அப்ப அந்த விஷயத்தை விட, அப்ப அந்த விஷயத்தின் வாயிலாக மனம் என்ன ஆகிறது, பின்னாடி போறது. அந்த விஷயத்தோடு சேர்ந்து அந்த ருச்சியின் தன்மையை அறிந்து மனம் என்ன ஆகுது, அதனோடு வழிபடுகிறது. அப்ப என்ன ஆகுது, விஷயத்தை விட மனம் மேலாக இருக்கிறது. ரைட். மனசஸ்து பரா புத்தி. இப்ப என்ன ஆகுது, மனதோடு சேர்ந்து புத்தியும் போகிறது. அப்ப என்ன ஆகுது, மனதை விட புத்தி மேலாக இருக்கிறது. புத்தேகே ஆத்மா மகான் பரகா. அந்த புத்தியை காட்டிலும் ஆத்மா மேலானதாக இருக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒவ்வொரு விஷயமும் ஸ்தூலத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயம் சூக்ஷ்மமாக கொண்டு போகிறார். இது எதற்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இந்திரிய வாசத்தின் வாயிலாக வந்த அந்த விஷயத்தை விட இந்திரியங்கள் என்ன ஆகுதுங்க, ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எதன் மூலமாக இயங்க ஆரம்பிக்கிறது, அந்த வாசத்தின் எந்த வாசனா மூலமாக இயங்க ஆரம்பிக்கப்பட்ட இந்திரியங்கள், அதை விட சூக்ஷ்மமாக இருப்பது விஷயங்கள், அதை விட சூக்ஷ்மமாக இருப்பது மனசு, அதை விட சூக்ஷ்மமாக இருப்பது புத்தி, அதை விட சூக்ஷ்மமாக இருப்பது ஆத்மா மகான் பரக. புத்தியை காட்டிலும். அப்ப புத்தேகே ஆத்மா. ஆத்மான இங்க என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஹிரண்ய கர்ப்ப ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா மகான். மகான் ஆத்மா புத்தியை காட்டிலும் மேலானது இந்த ஹிரண்ய கர்ப்ப ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா. அப்போ இங்க என்ன ஆகுறது, இங்க அதிசூக்ஷ்மமாக இந்த உடலை
இயக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் ஸ்தூலமாக இருக்கிறது. இந்த ஸ்தூலத்திற்கு இந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்வதுனாக்கா காரண காரிய சம்பந்தம். காரண காரிய சம்பந்தம். அப்ப இந்திரியங்களுக்கு எது காரணமாக இருக்கிறது? இந்திரியங்கள் காரிய சுரூபமாக இருக்கும் பொழுது இந்திரியங்களுக்கு எது காரணம்? இந்த இந்திரியங்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரியணும். தத்துவம் போதம் படிக்கும் பொழுது இது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப 5 பூதங்களின் ஸ்தூல பூதங்களினுடைய சூக்ஷ்ம பூதங்களுடைய பஞ்சீகிருத அபஞ்சீகிருத பூதங்களின் வாயிலாக ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணங்களும் அந்த கர்ணங்களும் படைக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அப்ப அந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? விக்ஷேப சக்தியிலிருந்து 2 சக்திகள் பிரிகிறது. அப்ப அந்த சக்தியில் இருந்து என்ன ஆகுது? இந்த பஞ்சபூதங்கள். அப்ப அபஞ்சீகிருத பூதத்தில் வந்த தத்துவங்கள், பஞ்சீகிருத பூதங்களில் வந்த தத்துவங்கள். அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடியது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களில் இருந்து பஞ்ச இந்திரியங்கள். அந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வருது? மாயா தத்துவம். மாயையிலிருந்து வெளிப்படும் மூலப்பிரகிருதி. அதுதான் மகத் தத்துவம்னு சொல்றோம். மகத். அந்த மகத்துக்கெல்லாம் மகத்தாக இருப்பது எது? பரமாத்மா, பரபிரம்மம். அப்ப பரபிரம்மத்தில் இருந்து அவ்யாக்கிருத ரூபமாக இருக்கக்கூடிய, வெளிப்படாத தன்மையாக இருக்கக்கூடிய சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, அங்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத சூன்ய ரூபமாக, சூன்ய ரூபம்னா எதுவும் புலப்படாமல் இருக்கக்கூடியது. புலப்படாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருந்து, அப்ப புலப்படாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்படிப்பட்டதுனாக்கா, அந்த புலப்படாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை எவனோ ஒருவனுக்கு புலப்படுகிறான். புரியுது இல்லை? இந்த சூன்யம் அப்படின்றதுமே யாரோ ஒருத்தருக்கு தெரிகிறது. யாருக்கு தெரிகிறதோ அந்த சூன்யத்தையும் எவன் அறிகிறானோ அவனே பரமாத்மா. இது எப்படி? அப்ப அனுபவ ரீதியாக நாம இதைய அனுபவித்து அறிவாய் நீயே. அறிபொருள் நீயல்லை, அறிவடா பொருள் நீயல்லை, அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே. அந்த அனுபவமே, அந்த அறிவே அறிவாகக்கூடிய, அறிவதை அறிவாக அறிவதே அறிபவனாக, அறிந்தவனாக, அந்த இரண்டையும் அறிபவனாக எவன் இருக்கின்றானோ அவனே நீ. அந்த நீயே பரமாத்மா. அப்ப அறிவடா பொருள், அறிவடு பொருள், 2 பொருள்களுக்கும் எது அறிவாக இருக்கிறதோ அதுவே. அப்ப அறிவடா பொருள் நீ இல்லை, அறிவடு பொருள் நீ இல்லை, அறிபொருள் ஆகும் உன்னை. அறிவதை அறிபொருள் ஆகுமாக இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாச ஆத்ம பிரத்யேக ஆத்மஸ்வரூபமாக, சைத்தன்ய ரூபமாக, சேதனா ரூபமாக இருக்கக்கூடிய, ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, பரபிரம்ம தத்துவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நீயே அது என்று அறிவாயாக. அப்ப அந்த பரபிரம்மத்திலிருந்து மூலப்பிரகிருதி, மகத்தத்துவம், மாயை மகத்தத்துவம். அந்த மகத்தில் இருந்து என்ன ஆகுதுனாக்கா குணங்கள், சத்துவ ரஜஸ் தமோ குணங்கள். அப்புறம் அதிலிருந்து அப்படியே வியாபகத்தன்மை அடைகிறது. அவ்யாக்கிரத்திலிருந்து வியாபகத்தன்மை, விரிவடையும் தன்மை, அதிலிருந்து வெளிப்படும் தன்மை, வெளிப்படாத நிலையிலிருந்து வெளிப்படும் தன்மை. வெளிப்படும் தன்மை அடைந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ அவ்யாக்கிரந்து வியாக்கிரதமாகும் பொழுது, வெளிப்படும் பொழுது என்ன ஆகுது? அந்த 3 குணங்களோடு சேர்ந்து மாயையின் அடிப்படையாக கொண்டு சூக்ஷ்ம பூதங்கள் முதலில் வெளிப்படுகிறது. அதனாலதான் ஆத்மனவா ஏதத் ஆத்மன ஆகாசாத் வாயோ அக்னி அக்னே ஆபஹ ஆப பிருதிவி பிருதிவ்யா ஓஷதயஹ ஓஷதீப்யோ அன்னம் அன்னாத் புருஷா. அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட அந்த ஏதத் ஆத்மனக, ஆத்மாவிலிருந்து ஆகாசாத், ஆகாசாத் வாயோ அக்னேர் ஆபஹ, ஆபப் பிருத்திவி, ஆத்மாவிலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், அப்புறம் நிலத்திலிருந்து ஓசதிப்யா தாவரங்கள், ஓசதிப்யோக அன்னம், அப்புறம் அன்னாத் புருஷா, இந்த புருஷன் எங்கிருந்து வர்ற அந்த ஜீவன் அப்படியாக. அப்ப அந்த சூக்ஷ்ம பூதம் ஸ்தூல பூதம், அப்ப காரண காரியம். அப்ப இங்க எது இந்திரியங்களுக்கு காரணமாக இருக்கிறது, எந்த தத்துவம்? அந்த தத்துவம் மிகவும் சூக்ஷ்மமானது, அந்த ஆத்ம தத்துவமானது சூக்ஷ்மமானது. அப்ப எப்படி இந்த சூக்ஷ்மதரம் என்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறார். அப்ப அதற்கு பாஷ்யம், அதுநாயதே பதம் கண்டௌயம் தஸ்ய இந்திரியாணி ஸ்தூலாண்யாரப்ய சூக்ஷ்மதாரதம்யக்ரமேண பிரத்யகாத்மதயா அதிகமஹ கர்த்தவ்யஹ இதி ஏவம் அர்த்தம் இதம் ஆரப்யதே. அப்போ இங்கே இந்த மந்திரமானது ஆரம்பிக்கப்படுகிறது. இது ஏவம் அர்த்தம் இதம் ஆரம்பியதே. இப்படிப்பட்ட இந்த அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கு ஆரம்பிக்கப்படுகிறது. பிரத்யகாத்மதயா அதிகமக கர்த்தவ்யா. இந்த பிரத்யேகாத்மாவினுடைய அதனுடைய கர்த்தவியம், அதை அறியும் பொருட்டு சூக்ஷ்ம தாரதமிய கிரமேன, சூக்ஷ்ம தாரதமியம்னா என்ன? அதனுடைய தாரதமியங்கள். அப்ப தாரதமியம்னா அதனுடைய ஒன்றுக்கொன்று மேலானதாக இருக்கக்கூடிய அந்த வரிசை கிரமம். இதை விட அது மேலானது, அதை விட அது மேலானது, அதை விட அது மேலானது, இது தாரதமியம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட தாரதமியம் எப்படிப்பட்ட தாரதமியம்? ஸ்தூலாணி ஆரம்பி, ஸ்தூலத்திலிருந்து எப்படி சூக்ஷ்மத்திற்கு சூக்ஷ்மம், சூக்ஷ்மதரம், சூக்ஷ்மதரம், சூக்ஷ்மதராதரதரம், இந்த மாதிரியாக ஒன்னா போறது. இந்த உடல் என்ன ஆகுறது? பிறத்தல், அப்புறம் இருத்தல், பிறத்தல் இருத்தல், ஸ்டாண்ட் பண்ணுது. அப்புறம் என்ன ஆகுது? வளருது. அப்புறம் பரிணாமம் அடை, பருத்தல். அப்புறம் என்ன? 4 ஸ்டேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நசித்தல், 5வது ஸ்டேஜ். அப்ப நசித்த அப்புறம் என்ன ஆகுது? நசித்தல், விநாசம், உடல். இப்ப இந்த 6 குணங்களோடு கூடியது உடல். அந்த உடல் என்ன ஆகுது? எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒரு உயிர் அணுவிலிருந்து, லட்சக்கணக்கான உயிரணுக்களிலிருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரணு, அந்த உயிரணு என்ன ஆகுது? அந்த கருமுட்டையில் அடைந்து கரு வளரும். கண்ணுக்கு தெரியாத கருமுட்டையில் இந்த கரு வளரும். அப்போ வளர்ந்து என்ன ஆகுது? பிண்டமாகுது. பிண்டமாகி கை, கால், கண்ணு, நாக்கு, மூக்கு எல்லாம் உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் யார் படைத்தார்னா கர்ப்பத்தில், இந்த கர்ப்பத்தில் யார் படைத்தார்? அது எங்கிருந்து வந்துச்சு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாயு, உடல், எருவாய், கருவாய், கை, கால், விரல்கள், நகங்கள், தலைமுடிகள், சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு, அந்த உயிரணு. அப்போ அந்த முட்டையை சேர்ந்து என்ன ஆகுது? அப்படியே பரிணாமம் ஆகுது உள்ள. அப்புறம் என்ன? கர்ப்பம் வந்து கண்ணு, காது, மூக்கெல்லாம் வந்தாச்சு. அப்புறம் என்ன ஆகுது? இதயம் உள்ள, நாடி, நரம்புகள், சதை, பிண்டம், ரத்தம், எத்தனை அப்பா. அப்புறம் அது என்ன ஆகுது? அப்போ உடனே துடிப்பு வந்துருச்சா? 3 மாதம் கழிச்சு துடிப்பு வந்துருச்சா? சத்தம் கேட்குது, டப்பு டப்பு டப்புன்னு.
அப்புறம் தான் அது இயங்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட சமாச்சாரம். மேனுஃபேக்சரிங் தான் சாதாரண ஒரு மேனுஃபேக்சரிங். ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நட்டு போல்ட்டு தகுடு தப்பரா வீலு சக்கரை எல்லாம் எடுத்துகிற மிஷினை அசம்பிள் பண்ணி எப்படி அதை ரன் பண்ண வைக்கிறோமோ ஒவ்வொன்றா பார்த்து, அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுறாருனாக்கா கை காடு மூக்கு எல்லாம் அங்கங்கே எல்லாம் வச்சு ஒரு ப்ராடக்ட் ஒரு மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. உள்ள மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கணும். சரியாக எப்படி இருக்கும்? அப்போ நல்ல குவாலிட்டியான பொருள்களை போட்டால் குவாலிட்டியான மிஷின் வரும் இல்லையா? 10 ரூபாய்க்கு வாங்கி பொருளை போட்டால் என்ன 10 நாளில் அது டபார்னு உடஞ்சிடும். அதனால் நல்ல குவாலிட்டியான பொருளை போட்டு தரம் பார்த்து அந்த மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இறைவன் இங்கே தரம் பார்த்து இந்த உடலை என்னங்கிற மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணுறார். எப்படி தரம் பார்க்குறாருனாக்கா பாவ புண்ணியம். போன ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ண என்னென்ன புண்ணியம் பண்ண, அப்போ அதுக்கு தக்கன பிரகாரம் மேனுஃபேக்சரிங் ஆகுது. மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு தேர்றாரு எந்த ஜீவன் என்னென்ன ஜீவன், அந்த ஜீவனுக்கு இங்கே எந்த கம்பெனிக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஆர்டர் வாங்கியாச்சு இல்லையா? ஆர்டர் வாங்கிட்டு மிஷினை இந்த கம்பெனி எந்த கம்பெனி பைசா கரெக்டாக கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாரா, இழுப்பாரா இழுக்க மாட்டாரா, ஆளுக்கு தக்கன பிறகு மிஷினு மேனுஃபேக்சர் ஆவா. 6 மாதம் இழுத்துட்டு வாரம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவார்? மிஷினு 1ஆவது மாதத்துலேயே கொஞ்சம் அன்கண்டிஷனாக என்ன ஆகுது, அப்புறம் உடனே ரிப்பேர் ஆகிடும். அப்புறம் போவார். அப்புறம் அந்த பில்லில் கொஞ்சம் கொடுத்துருங்க சார், பேலன்ஸ் இருக்குது, சரி. அப்புறம் ஃபுல் பேமெண்ட் கொடுக்க மாட்டார். அப்போ அடுத்த மாதம் மறுபடியும் ஒரு ரிப்பேர் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருவார் இல்லையா? அதுபோல் இறைவனும் இங்கே என்னன்றாருனாக்கா பாவ புண்ணிய கணக்கு பார்த்து இந்த பிண்டத்தை உருவாக்குற ரைட். இந்த ஜீவனுக்கு இந்த பிண்டம் ரெடியாக இருக்குது. அப்போ அந்த உடலில் அந்த ஜீவன் என்று பிரவேசம். அப்படி இங்கே என்னது இந்த ஜீவாத்மா என்றாகிறார். எப்போ? 7ஆவது மாதத்தில். இந்த பாவ புண்ணிய கணக்கு பிரகாரம் என்ன இந்த உடலை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு பகவான். அப்புறம் இந்த பூமிக்கு வந்தது என்ன ஆகுது? உள்ள பல இன்னல்களை அனுபவிக்கிறார். அச்சோ, கர்ப்பவாசத்துக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுது? ஜீவன் இனியொரு பிறவி எனக்கு வேண்டவே வேண்டாமப்பா, இனியொரு கர்ப்பவாசத்தை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு உள்ள என்ன பண்ணுறாரு? எல்லா ஞானங்களும் தெரிகிறது. அப்போ என்ன அப்புறம் என்ன அவருக்கு என்னவா இருக்கு? அங்கே சூக்ஷ்மமா சூன்யமா இருக்கிறார். அங்கே ஒன்றும் தெரியாது, சூன்யமாக இருக்கு அவர். ஆனால் ஸ்திதி மாத்திரமேவ. அந்த குழந்தைக்கு ஸ்திதி இருக்கும். ஜீவன் உள்ளே போனதே அந்த ஸ்திதி இருக்கும், அந்த ஸ்மரணை இருக்கும். அந்த ஸ்திதியில் என்ன நினைக்கும்? அப்படியே இனியொரு பிறவி வரக்கூடாது கட்சி ஏகம்பா, எத்தனை கர்ப்பப்பையை நான் பார்க்கறது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணி என்ன ஆகுது? இந்த உலகத்துக்கு வந்ததே அப்படியே அவித்யா கவராய் தெரியாது. அப்போ நான் யாரு, நான் இங்கிருந்து வந்தேன், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. வெளியில் வந்தது வெளி உலகம் என்ன ஆகுது? அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் என்ன ஆகுது? தள்ளாடி நடந்து அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது? இப்படியே அந்த வாழ்க்கையானது போயிட்டே இருக்கு. அப்படி தள்ளாடி நடந்து கடைசியில் என்ன ஆகும்? மறுபடியும் தள்ளாடி எப்படி வளர தள்ளாடினாரோ போக தள்ளாடி போயிடுறார். அப்படிப்பட்ட தன்மை உடையது இந்த தேகம். அப்போ அந்த தேகம் எங்கிருந்து வருது? அந்த ஸ்தூல பூதங்களில் இருந்து இந்த தேகம் வருது. அப்போ அதனுடைய தாரதமியம் எப்படிப்பட்டது? ஒவ்வொரு பூதங்களுடைய அம்சமானது இந்த உடலில் இருக்கிறது. அக்னி இருக்கு, வாயு தத்துவம் இருக்கு, ஆகாச தத்துவம் இருக்கு, நீர் தத்துவம் இருக்கு, நில தத்துவம் இருக்கு. இந்த 5 தத்துவங்களும் இந்த உடலை இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறோம். மறுபடியும் என்ன ஆகும்? இந்த உடல் நசிந்த பின்பு அந்தந்த பூதங்கள் அங்கங்கே போய் ஐக்கியமாயிடும். மறுபடியும் ஜீவன் என்ன பண்ணுவார்? சஞ்சனை போவார். அதனால தான் என்ன சொல்கிறோம்? ஜீவாத்மா. அதுதான் என்ன சொல்லுவோம் நாம இங்கே? அந்த ஜீவன் மறுபடியும் பயணப்படுறார். இப்போ 16 நாள் அந்த ஜீவன் என்ன பண்ணுவார்? சஞ்சாரம் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் 16ஆவது நாள் காரியம் பண்ணுறோம். 16 days அப்புறம் அவர் பயணம் புறப்பாடு ஆகும். அந்த ஜீவன் புறப்பாடு எப்படின்னா சூரிய மண்டலத்தை நோக்கி பயணப்படுறார். சூரிய மண்டலத்துக்குள்ளே போய் அந்த புத்திரலோகத்தை யமலோகத்தை அங்கே போய் என்ன
பஞ்சாயத்து நடக்கும். அப்போ அந்த 16வது நாள் இதை போகிறதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம 16வது நாள் காரியம் பண்ணுறோம். அந்த காரியம் எதுக்கு பண்ணுறோம்? அந்த ஜீவனுக்கு அந்த எனர்ஜி கொடுக்கணும், ட்ராவல் பண்ணணும். எத்தனை லட்சம்? 3 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி மைல்ஸ் யூ ஹேவ் டு ட்ராவல். அப்போ அதுக்கு எனர்ஜி வேணுமில்ல, பெட்ரோல் வேணுமில்ல. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் நாம் அந்த காரியம், புத்திர காரியம் எதுக்கு பண்ணுறது? 16வது நாள் அந்த எனர்ஜி, அந்த ஜீவனுக்கு எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எனர்ஜி வாங்கிட்டு என்ன பண்ணுறது? வேகமாக பிரயாணப்படுத்துறோம். அப்போ அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே போன்னு அதுக்கு அதை தாண்டுற வரைக்கும் அந்த ஜீவனுக்கு ஒன்றும் இருக்காது, ஒன்றும் தெரியாது. உள்ளே போய் அந்த என்ட்ரானது யமலோகம். ரைட்டு, வருக வருக யமதூதர்கள் யமகணங்கள், வாயா 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 வாயா. இல்லை ஜெய் பண்ணியா, நல்லா இருந்துச்சா பூலோகம்? ரொம்ப அடாடாடாடா. வா வா, என்ன பாவம் பண்ண, என்ன புண்ணியம் பண்ண, வா பார்க்கலாம், கணக்கு பார்க்கலாம். சித்திரகுப்தர் வருவார். யமதர்மரே, இவன் இந்த ஜென்மத்தில் பல பாவங்கள் செஞ்சுட்டு வாங்கிட்டான். யமதர்மரே, அப்படியா? ஏடா போன ஜென்மே அனுப்பிச்ச, போன வாட்டி கூட ஒழுங்காக போயிட்டு வர மாட்டியா? இப்போ போய் அதே தப்பு பண்ணிட்டு வருவியா அப்படின்னு ரெண்டு என்ன பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய கதை பார்க்குறோம் கருட புராணத்தில். ஒன்று வறுப்பாங்க, கும்பி பாகம், தாலி பாகம், அப்புறம் கிருமி போஜனம். அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் சட்டி, அக்னி சட்டியில் வறுக்கிறது, எண்ணெயில் கொப்பரையில் போடுறது. இந்த மாதிரி அந்த ஜீவனை போட்டு நீ என்ன பண்ண பாவத்துக்கெல்லாம் உள்ளே போட்டு வாட்டுன்னு வாட்டி, அப்பா இனிமேல் வேண்டாம்ப்பா, போன வாட்டி இப்படி தான் சொன்னேன், போன வாட்டி நீ இப்படி தான் சொல்லிட்டு போனேன், மறுபடியும் அதே பண்ணிட்டு வர்றையே அப்படின்பார். அப்புறம் ஒன்று புண்ணியம் பண்ணிட்டு வந்தால், ஆஹா ரைட், உன சொர்க்கத்துக்கு அனுப்பு. சொர்க்கத்துக்கு அனுப்ப என்ன ஆகுதுண்ணா? அப்போ சில ஸ்திரீகள் எல்லாருமே, ஆஹா வாங்க ராஜா வாங்க ராஜா, நல்ல மாடி மங்கள பெஞ்சு காரெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. இப்படியாக என்ன ஆகுது? இந்த போயிட்டே இருக்கும் இந்த சுழற்சி. அப்படிப்பட்ட அப்போ இந்த பூதங்களில் இருந்து வந்து அந்த ஜீவன் பிரயாணப்பட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் போய் இந்த சம்சார சுழற்சி ஆகிட்டது. இதெல்லாம் எப்படி, ஹவு கேன் ஐ தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இதெல்லாம் எப்படி இருந்தானா அறிவும் சொல்லிச்சு. இப்போ வந்து அந்த அதை அனுபவிக்கிறது வந்து சுருதிலும் இங்கே அழிஞ்சு போயிடும் பூமியில. இது போயிட்டு அங்கே அனுபவிக்கும். அது ஜீவன். ஜீவன் இந்த ருசிக்காகத்தானே. இந்த ஜீவன் வந்து என்ன பண்றாருனாக்கா, இந்த உடலை வைத்து, அதனாலதான் போக்தான் முன்னாடி சொல்லிச்சு மந்திரத்தை. இந்த ஜீவன் இந்த உடலை வைத்து என்ன பண்றார்? தன்னுடைய சுவைக்கிறார், இந்த இன்பத்தை நுகர்கிறார். அப்ப இந்த ஜீவன் அதனாலதான் போக்தா என்று சொல்லப்படுது. தேகத்திற்குரிய அந்த ஜீவாத்மா, ஜீவன் ஆத்மா ஜீவன், இந்த ரெண்டு என்ன ஆகுதுனாக்கா, முன்னைக்கு சொன்னேன், இந்த ஆத்மாவில பிரதிபிம்ப சைத்தன்யமாக இருப்பவன் ஜீவன். அப்ப தன்னுடைய சொரூபமாக இருக்கிறது ஆத்மா. இது என்ன பண்றாருனாக்கா, இப்போ ஒரு கண்ணாடி இருக்கிறது, இந்த கண்ணாடியில போய் நீங்க அப்படியே உங்க பார்க்குறீங்க, உங்க உருவம் தெரியுறாங்க இல்லையா? இப்ப இது வந்து சைத்தன்யம், அது பிரதிபிம்ப சைத்தன்யம். இப்ப இந்த இவன் நீங்க போய் கண்ணாடி உட்காந்துட்டீங்க உடனே அவர் என்ன பண்ணுவாரு? கண்ணாடியில் இருக்கிறவரும் ஓடுறாரு, வாராரு, பண்றாரு, செய்கிறாரு, சாப்பிட்றாரு, வேலைக்கு போறாரு, வாராரு, கல்யாணம் பண்றாரு, குழந்தை பெற்றுக்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த இது ஆத்மா, அது ஜீவன். அப்புறம் என்ன எல்லாம் உள்ளப்பட்டு கடைசப்பட்டு துன்பப்பட்டு கடைசியில நான் யாரு, நான் ஏன் இந்த கதி, ஏன் ஒரு துயரப்படுறேன், என்ன பாக்சிருக்கி, அரே நீ அது வல்லப்பா, நீ அது அல்ல, அது நானு, நீ இங்க இருக்கிறதா நான், நீயே. அப்ப இந்த ஞானம் எப்போ வரும்னா, இந்த ஞானம் எப்போ வரும்? அப்ப அது எப்போ அடிபட்டு இன்னல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கடைசியில் உட்காந்து யோசிக்கும். அதுக்கப்புறம் தான் ஓ, அப்ப எல்லாம் நான் 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 நினைச்சிட்டு இருந்தோம். என்ன ஆகுது? அப்போ நான் இதற்கு எதற்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இவரு, இந்த ஆத்மா, அந்த ஜீவன் என்ன பண்ண, நான் ஆத்மா, நான் பிரதிபு சைத்தன்யமா இருந்து இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கிறது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த கர்மாவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணது? எப்போ இந்த ஞானத்தை புரிகிறதோ உடனே தன் நிலையை அது அடைந்து விடுகிறது, தன் சொரூபத்தன்மையை அடைந்து வருகிறது. அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். இந்த சொரூபத்தை அது அடைந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன ஆகுது? ஜீவத்துவம் போயிடும். ஜீவத்துவம் அதாவது கர்த்தா, கர்த்திருவம், போக்திருத்துவம், கர்த்திருவம் போக்திருத்துவம் ரெண்டும் போயிடும். நான் கர்த்தா, நான் போக்தா அப்படிங்கிற எண்ணமானதே அவனிடம் இருக்காது. அப்ப என்ன ஆகுது? அந்த இயக்கம், அதுக்கப்புறம் அந்த இயக்கம் இருக்கு, ஆனா அவனுக்கு அந்த பாவ புண்ணிய கர்மங்கத்தினால வராது.
இயக்கம் விட்டு நடந்துட்டே இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணதே ஃபேன் கொஞ்ச நேரம் ஓட ஆரம்பிக்கும். பிராரப்த கர்மாவில் எது வரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் இந்த உடல் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அது வரைக்கும் இந்த போக்தை என்ன பண்ணுவார் ஜீவன், மறுபடியும் அது சுழற்சியாகி மறுபடியும் அது வரும், போய் இப்படியே போயிட்டே இருக்கும். ஆத்மா ஒன்றும் பண்ணாது, அது அப்படியே சாட்சி மாத்திரம் இருக்கும். சாட்சியாக இருந்து எல்லாம் பார்த்துட்டே இருக்கும். நீ எப்போ உணருவ, நீ எப்போ எனக்கு கண்டுக்குவ, நீ எப்போ நீ பார்ப்ப, அப்புறம் அவன் எப்போ வருவார், எல்லாம் ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அதை பற்றி திங்க் பண்ணுவாரா? திங்க் பண்ண உடலை பற்றியே திங்க் பண்ணுறதில்ல யாருமே. இந்த உடல் நமக்கு எங்கிருந்து வந்தது, எப்படி வந்துச்சு, கர்ப்பத்திலிருந்து வந்தமே, கறந்த பட்டினத்தார் பாடுறாரு, கறந்த பின்னும் கறந்ததை நோக்குமோ கண்கள் அப்படின்னு. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இந்த ஜீவன் அந்த எண்ணமே கிடையாது. அப்போ என்ன ஆகுது, உழன்றான் அந்த சுகத்தில் உழன்று. அப்போ என்ன ஆகுது, காமம் மயக்கம், அதை அடைவதற்குண்டான லட்சியம் தான் போகும். அதனால தான் பிரவருத்தி, நிவர்த்தி மார்க்கத்தை நோக்கி திரும்பவே திரும்பாது. பிரவருத்தியிலேயே போய் போய் அந்த இன்பத்தையே நுகர்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டே இருப்பான். அது நான் யாரு, நான் என்ன, எப்படி, எதுக்கு, அந்த திங்கிங்கே வராது. ஏன்னா அவித்தியினால் அவன் கவரப்பட்டிருக்கிறான். கவர் பண்ணியிருக்கிற அவித்தை ஃபுல்லாக அந்த உடம்பெல்லாம் அப்படியே மனசு ஃபுல்லாக இதாக இருக்குது. அவித்தின்னு என்ன, அறியாமை. நான் யார் என்கின்ற அறியாமையினால் அவன் அப்படியே உள்ள ஆழ்ந்து கிடக்கின்றான். அது வந்து வெளிவரங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இது எப்போ தெரியும்னா, அப்போ ஒரு காலம் ஒரு யோசிப்பான், ஏன் எனக்கு இவ்வாறு நிலை வந்தது, எதனால் இப்படி நான் அல்லல்படுகிறேன், துன்பப்படுகிறேன். அப்போ யோசிக்கும். அதுக்கப்புறம் தான் உடல், மனம், புத்தி, இந்திரியம் அப்படின்னு என்னென்னு தெரியும். அவர் போய் சொல்லுவார், போய் சாமியார்கிட்ட போய், குருநாதா எனக்கு வேறு வழி இல்லை, நீ தானே ரட்சிக்கணும். அப்போ அவர் சொல்லுவார், உனக்கு துன்பமே இல்லையப்பா, நீ ஆனந்தமயமானவன். அச்சோ, நான் துன்பப்பட்டு தொல்றவிட்டு இருக்கிறேன், இப்போ என்ன போய் ஆனந்தமயமானவன்னு சொல்கிறாரே அப்படின்னு. அப்போ உடனே அது ஏன் என்ன, அப்போ உபதேசம் ஆரம்பிக்கும். உபதேசமானது ஆரம்பிக்கும். அந்த உபதேசத்தை கேட்ட பின்பு, அப்போ இத்தனை ஆண்டு காலமாக நான் தவறு செய்து விட்டேன், என்னை நான் அறியாமல் மூடனாய் இருந்து விட்டேனே கட்சி ஏகம்பனே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஞானம் பிறக்கிறோம். அந்த மாதிரி இங்கே என்ன ஆறுது, சூட்சும அந்தந்த தன்மையை அறிவதற்காக, ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக இது சொல்லப்படுகிறது. ஸ்தூலானி தாவத் இந்திரியாணி தாவத்து இந்திரியாணி ஸ்தூலானி. இந்த இந்திரியங்கள் ஸ்தூலமானது. தானி எய்கி அத்தைகி ஆத்ம பிரத்யேகாசனயா ஏகி அத்தைகி ஆத்ம பிரகாசனாய. ஆத்ம பிரகாச, ஆத்மாவை பிரகாசப்படுத்துவதற்காக, ஆத்மாவை அறிந்து கொள்வதற்காக, ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்காக, ஆத்மஸ்வரூபத்தை, அதனுடைய சொரூபத்தன்மையை என்ன ஆகுது, பிரகாசப்படுத்துவதற்காக ஆரப்தானி ஏப்யஹ இந்திரியேப்யஹ ஸ்வகார்யேப்யஹ ஏ பரா இ அர்த்தாஹ சூக்ஷ்மாஹ மகாண்டாச்ச பிரத்யேகாத்மபூதாச்ச தானி எய்கி அத்தைகி. தானி அவைகளுக்கு எந்த அர்த்தங்கள், ஆத்ம பிரகாசனாய ஆரப்தானி தேபியக இந்திரியேபியக ஸ்வகார்யேபியக. இந்த இந்திரியங்கள் என்ன ஆகுது, ஸ்வகாரியம் என்ன ஆகுது, இந்த இந்திரியங்கள் பார்த்த மாத்திரத்தில் தன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மாலை கல்வினதையுமே இந்திரியங்கள் தன் வேலையை ஆரம்பிச்சிட்டார். புரியுறது இல்லை, அந்த மாதிரி தான். அப்போ என்ன அதோட அது இயக்க ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு கட்டுப்பாட்டு இல்லாமல் நெருங்கத்தே இயங்க ஆரம்பிக்கிறது இந்திரியங்கள். ஸ்வகர்ப்பேபியா தே பராகாகி அத்தகையது பராக அர்த்தாக. அர்த்தம்னா விஷயங்கள். அப்போ இந்தியர்களுக்கு அந்த விஷயங்கள் என்ன ஆகுது, உடனே வந்துட்டே இருக்கிறாரு. பஸ்ஸில் வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, டாஸ்மார்க் போர்டை பார்த்ததையுமே அவ்வளோதான். டாஸ்மார்க் போர்டை பார்த்தது என்ன ஆகுறது,
உடனே அந்த விஷயத்தை உள்ள போனது என்ன ஆகுது? அப்ப உடனே என்ன ஆகுது? உடனே உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அர்த்தாக. அப்ப இந்திரியங்கள் என்ன ஆகுறது? உடனே வேகம் காமிக்குது. உடனே மனசு என்ன ஆகுது? ரைட்டு. புத்தி வேண்டாம்ப்பா, நீ அப்படி ஐயப்பன் சாமி மாலை ஓட்டுருக்கிற, வேண்டவே வேண்டாங்க மனசு அப்படிங்கி. அப்ப இந்திரியம் என்ன பண்ண? உடனே இழுக்கும். அப்ப டிரைவர், அண்ணா கொஞ்சம் நிறுத்திங்கண்ணா, பாத்ரூம் போகணும் அப்படிம்பாரு. இல்லை அங்க இங்கேயே நிறுத்திங்க, இப்பவே இங்கேயே நிறுத்துங்க, இங்கதான் பாத்ரூம், இங்க எங்கேயும் இல்லையாப்பா, என்னோட பாத்ரூம் வேறீங்க. புரியுது இல்ல? அந்த மாதிரி அந்த விஷயங்கள் மனசு என்ன ஆகும்? அப்படி நிறுத்தலின்னு வச்சுக்கோ. டிரைவர் நிறுத்தல என்ன ஆகுது? அவருக்கு உடனே சப்புன்ற அடி போடுவார். நான் சொல்றேன், நீ நிறுத்த மாட்டேங்கிறேன். வேகம். ஏன்? தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய சுகத்திற்கு நான் சொல்றேன், நீ நிறுத்துங்கிற, நீ நிறுத்த மாட்டேங்கிற. அப்ப நீ என்னோட ஆசைக்கு சுகத்துக்கு நீ தடையாக இருக்கின்றாய். அதனால சண்டை கட்டுவார். அப்புறம் இங்க உள்ள மற்ற சாமிகளுக்கு ஏன் சண்டை கட்டுறான்னு தெரியாது. ஏன் சண்டை கட்டுறது? அவர் உள்ள நோக்கம் என்ன? என்னுடைய சுகத்தை நான் அடைய வேண்டும், அந்த சுகத்தை நான் அடைய வேண்டும். இந்திரியங்கள் அப்படியே பிரவருத்தி அப்படியே கொச்சம் உள்ள போட்டு அழுக்கி, அந்த மாதிரி அர்த்தாக சூக்ஷ்மாக, அதை விட சூக்ஷ்மானது என்ன ஆகுது? மகாந்தாச்ச பிரத்யேகாத்ம போதாக, எல்லாம் அந்த அது எல்லாம் விட மிகவும் சூக்ஷ்மமாக இருப்பது பூதாக. தேப்யக அபி அத்தேப்யக பரம் சூக்ஷ்மதரம் மகத்தே. இங்க மகான் அப்படின்னாலே என்ன ஆகுது? பிரத்யேகாத்மா தான் சொல்லப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல ஏன் மகா, அதாவது இந்திரியேபியக பராகி அர்த்தக அத்தேபியக பரம் மனக, மனசஸ்து பரா புத்திஹி புத்தேக ஆத்மா மகான் பரக. அப்ப இந்த அதை விட மேலானது என்று பார்க்கும் பொழுது தேப்யக அவைகளில் தேப்யக அபி இருந்தவது கூட அத்தேப்யக அத்தியம்தான், இந்த விஷயங்கள் தான் மேலானதாக இருந்த போதிலும் பரம் அதை விட மேலானது என்னது? சூக்ஷ்மதரம். மேலானது எதுனாக்கா மகத்து. மகத்துனது பிரத்யேகாத்மபோதம் ச மனஹ. அப்ப பிரத்யேகாத்ம ரூபமாக இருக்கக்கூடிய மனசு, இது எல்லாமே எங்கிருந்து வருது? ஆத்மாவிலிருந்து எல்லாம் வந்தது. அதனால மறுபடியும் என்ன ரிவேர்ஸ்ல போறாரு. ரிவேர்ஸ்ல போகும்போது என்ன ஆகுது? எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். பட் அந்தந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அந்தந்த இயக்கத்தை வைத்து இங்கு சொல்லப்படுகிறது. அதுதான் தாரதமியம். அப்ப அந்தந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஒரு 0 வாட்ஸ் பல்பு, 10 0 வாட்ஸ் பல்பு, 50 0 வாட்ஸ், 100 0 வாட்ஸ், 250, 200, 500, 1000 0 வாட்ஸ். அப்ப என்ன ஆகுது? கரண்ட் ஒண்ணுதான். கரண்ட் ஒரே 230 வோல்டேஜ் தான் போகுது. ஆனா அது மட்டும் பிரகாசமா இருக்குது 1000 வாட்ஸ். இது டிம்மா இருக்குது. என்ன காரணம்? அது அது ஒரே வோல்டேஜ் தான். 230 240க்குள்ளதான் வோல்டேஜ் வருது. அது டிம்மா எரியுது, இது பவரா எரியுது, வெளிச்சமா எரியுது. என்ன காரணம்? கரண்ட்ல ஏதாவது பேதம் இருக்கா? வாட்ஸ். ஏன் அது 10 வாட்ஸ், இது 1000 வாட்ஸ். அதுலதான் பேதம். கரண்ட்ல பேதம் இல்லை. புரியுறது இல்ல? அது போல ஆத்மாவில பேதம் கிடையாது. ஆத்மாவில பேதம் இல்லை. அப்ப என்ன ஆகுது? வாட்ஸ்ல எப்படி? அப்ப அது உபாதியினால. அப்ப அது என்ன ஆகுது? இங்க இந்திரியங்கள், மனசு, புத்தி, எந்தெந்த உபாதியினால என்ன ஆகுது? அந்த ஆக்டிவிட்டிஸ் இதை விட அது, அதை விட அது, அதை விட அது, 10 விட 100, 100 விட 200, 200 விட 500, 500 விட 1000 எப்படி பிரகாசப்படுத்தும்? அந்த எனர்ஜி எப்படி வேலை செய்யும்? அது போல போற கரண்ட் கொண்டுது. அப்ப இது எல்லாமே பிரத்யேகாத்மாதான். ஆனா அந்தந்த உபாதியின் தன்மையில் அது இயங்கும் பொழுது என்ன ஆகுது? அதனுடைய தாரதமியம். அதனால அது மேலானது. புரியுறது இல்ல? வெளிச்சத்தை வைத்து நம்ம 10 வாட்ஸ் விட 50 பெருசுங்கிறோம், 50 விட 100 பெருசு, 100 விட 1000 பெருசு சொல்றோம். அது போல இங்க செயல் அதனுடைய ஸ்வகர்மேபியக, அந்தந்த செயலின் மூலமாக என்ன ஆகுது? இது விட இது, இதை விட இது, இதை விட இது. அப்ப இந்திரியங்கள் என்ன ஆகுது? கண்ணை மூடி படுத்துக்கிறோம், ஒண்ணுமே அப்ப இல்லை. அப்ப மனசு மட்டும் என்ன ஆகுது? ஒரு விஷயத்த அப்படியே அந்த சுகத்தை அப்படியே. அதான் என்ன பண்ணா, ஸ்தூலத்தை எல்லாம் பார்த்ததுல என்ன பண்ணா, சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல் எல்லாம் அனுபவிச்சது என்ன பண்ணுவேன்? சில விஷயங்களை அனுபவிக்க முடியலன்னா ஜீவன் என்ன பண்ணுவாரு?
சூக்ஷ்மரூபமா பயணப்பட்டு அடடா மசால் ரோஸ்ட்டு ஆஹா அப்படியே போவார். போய் அந்த ஹோட்டல் கடையில் போய் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு அச்சா என்ன டேஸ்ட் என்ன சுவை சாப்பிட்டு வந்துடுவார். ஜீவன் அனுபவிக்கும் இந்த ஜீவன். ஏன்னா ஸ்தூலத்தில் அனுபவிக்க முடியும்னு வச்சுக்கோ. அந்த எண்ணமான உள்ள இருந்து அவன் என்ன பண்ண உடனே கனவுல அப்படியே பிரயாணப்படுவார். அப்படியே அங்கே போய் காரை விட்டு இறங்குவார். உள்ளே போய் உட்காருவார். சார் ஒரு மசால் ரோஸ்ட் வரு அப்படியே சாப்பிடுவார். சாப்பிடணும். அப்புறம் உடனே என்னடா அது நான் காலையில் வச்சு பார்க்குறேன் ஜலவாய் வந்துருக்குதுங்க. ஏன்னா அந்த சுவையினுடைய இது தெரியுங்க. சிம்டம்ஸு நாக்கில் தெரியும் அந்த சுவை. அவன் சாப்பிட்டது எல்லாமே அந்த ருசிச்சது தெரியும் அந்த சூக்ஷ்ம ஜீவனுக்கு. அப்போ என்ன ஆகுது இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. ஜீவனா பிறந்த எல்லோருக்கும் இந்த அனுபவமானது இருக்கு. அப்போ அந்த சுவை சுவைஞ்சா அப்படியே அவர் நைட்டு கனவா. ஆனால் கனவுல ருசி வரைக்கும் அதே சத்தியம் உண்மை. அவ்வளோ டேஸ்டியாக இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகுது மறுபடியும் அந்த கனவுல ஸ்தூலத்தில் அனுபவிக்க முடியாத சூக்ஷ்மத்தில் அனுபவிப்பார். அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் இருக்கு. அந்த மாதிரி மனக சப்தவாச்சியம் மனசக ஆரம்பகம் பூத சூக்ஷ்மம் சங்கல்ப விகல்பாத்யாரம்பகத்வா சங்கல்ப விகல்பாதி ஆரம்பகத்வா. அப்ப என்ன ஆகுது மன சப்தவாச்சியம். இது என்ன ஆகுது மனங்கிறது சொல்றதே சப்த வாச்சியம். அர்த்த வாச்சியம் என்னவா இருக்குது பிரத்யேகாத்மா. புரிஞ்சுக்கோனது அப்படியே உல்டா பண்ணி புரிஞ்சுக்கணும். பேக்ல போய் பார்த்துக்கோணும். பிரத்யேகாத்ம போதம்னா ஆத்மா புரியுதா. பிரதி ஆத்மாவுடைய பிரதியாத்மா இருக்கிறது ஜீவன் பிரத்யேகாத்மா. அப்ப பிரதிபிம்ப சைத்தன்யமாக இருப்பது. அப்ப என்ன ஆகுது மனசு ஆரம்பகம் பூத சூக்ஷ்மம். மனசுல இருந்து ஆரம்பமாகிறது. எப்படிப்பட்ட மனசு சங்கல்ப விகல்ப ஆதி ஆரம்பகத்வா. மனசகாபி வரா சூக்ஷ்மதரா மகத்தரா பிரத்யேகாத்மபூதாச்ச. அதை விட மனசை விட என்ன ஆகுது மேலானது எது அப்படின்னாக்கா சூக்ஷ்மதரமாக இருப்பது. மனதை விட பர மேலான சூக்ஷ்மதரா சூக்ஷ்ம மகத்து மேலானது. பிரத்யேகாத்ம மகத்து பிரத்யேகாத்ம போதாச்ச புத்தி. அதை விட மேலானது புத்தி. எப்படிப்பட்டது பிரத்யேக ஆத்ம பூத ஸ்வரூபமாக இருப்பது. எல்லாமே அங்கிருந்து வந்தது. அதனால காரிய காரண ரூப சம்பந்தத்தை இங்கு நாம புரிஞ்சுக்கணும். இந்த காரியம் காரணம் இல்லாமல் வரல. அப்ப அந்த காரணம் எங்கு எது என்ன அப்படின்றத இங்க பிரத்யேகாத்மா பிரத்யேகாத்மா பிரத்யேகாத்மான்னு அப்பப்போ ஆதிசங்கரர் சொல்லி புரிய வைக்கிறாரு. நீ வேற எங்க இருந்து வந்து நீ நினைச்சிட்டு இருப்ப மனசு இந்திரியங்கள் இது வேற ஏதோ ஒரு சக்தி இருந்து இயக்கம் போல இருக்கிறது ஜீவனை அப்படின்னு நினைச்சுன்னா அப்புறம் ஆத்மா அது ஒரு சக்தி ஆயிடும். அப்ப ரெண்டு சக்தியான ஆயிடும். அப்ப ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம சர்வம் கல்விதம் பிரம்ம. அப்போ இங்க இருப்பது ஒரே ஒரு ஆத்ம தத்துவம். சதேம சௌமி இதமக்ர ஆசீத்து. சத்து மாத்திரம் இருந்தது, வேற எதுவும் கிடையாது. இந்த பரம்பு மாத்திரமே இருந்தது. அதனால நீ எங்காச்சும் வேற மாதிரி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா என்ன பண்றது. அதனால பிரத்யேகாத்மா பிரத்யேகாத்ம போததையா பிரத்யேகாத்ம போதா பிரத்யேகாத்ம போதான்னு அப்பப்ப சொல்லிட்டே இருக்கார். அப்ப அதை விட மேலானது புத்திகி. புத்தி சப்த வாச்சியம் அத்யவசாயாத்ய ஆரம்பகம் பூத சூக்ஷ்மம் புத்தேஹே ஆத்மா சர்வ பிராணி புத்தினா பிரத்யேகாத்ம பூதத்வாத் ஆத்மா மகான் சர்வமகத்வாத். அப்ப மனசை விட மேலானது புத்தி. மனசை விட மேலானது இங்க எப்படி இருக்குது சூக்ஷ்மமானதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்றைய விட சூக்ஷ்மமானது விஷயங்கள், அந்த விஷயங்களை விட சூக்ஷ்மமானது மனசு, மனசை விட சூக்ஷ்மமானது புத்தி. அப்படிப்பட்ட புத்தி எப்படியாவது சர்வ பிராண எல்லா பிராணிகளிலும் இருக்கக்கூடிய அப்படின்னா எல்லா பிராணிகளும் இருக்கக்கூடிய அந்த புத்தினா என்ன பிரத்யேகாத்ம போதத்துவாத்து. எல்லா பிராணிகளும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய புத்தி ஆத்மா மகான் சர்வ மகத்வாத்.
ஆத்மா சர்வ மகத்வாத்னா எல்லா இதுக்கும் ஆரம்பமாக இருப்பது. அத்தியவசாயாதி ஆரம்பகம் பூத சூக்ஷ்மம். இது அனைத்திற்கும் பூதங்கள் என்ன ஆகுது? அந்த சூக்ஷ்மமான பூதங்கள் தான் காரணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சர்வ பிராணி என்ன? பிரத்யாத்ம போதத்வாத் ஆத்மா மகான் சர்வ மகத்வாத்து. அந்த மகான்னா எப்படிப்பட்டது? அதை விட மேலானது. புத்தேகே ஆத்மா மகான். புத்தியை விட ஆத்மா இப்ப சூக்ஷ்மமானது. புத்தி சூக்ஷ்மமானது. அந்த புத்தியை விட சூக்ஷ்மமான ஆத்மா அது எங்க இருக்கிறது? சர்வ பிராணி பிரத்யேகாத்ம பூதத்வா ஆத்மா. எல்லா உயிரினங்களிலும் சர்வ வியாபியாக இருந்து கொண்டு எல்லா உயிரினங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஏசதேவோ விஸ்வகர்மா மகாத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்டகா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தே சொல்றது. எல்லா உயிரினங்களிலும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அங்குஷ்ட மாத்திர புருஷக. அப்போ இங்க சொல்லும்போது ஆப்னோதி பரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குகாயா. அப்படிப்பட்ட ஆத்மபோத பிரத்யாத்ம போதத்வாத் ஆத்மா மகான் சர்வ மகத்வாத் அவ்யக்தாத் யத் பிரதமம் ஜாதம் கன்யகர்ப்பம் தத்வம் போதா அபோதாத்மகம் மகான் ஆத்மா புத்தேஹே பரஹ இத் உச்யதே. அப்போ மகான் ஆத்மா, மகான் ஆத்மான என்ன ஆகுதுங்க? கிரண்ய கர்ப்பம் அப்படின்னு சொல்றாங்க. கிரண்ய கர்ப்பம் தத்துவம். போதா அபோதம் அறிவது அறியாமல். இப்ப அறிந்து அறியாமல் இருக்கக்கூடிய தத்துவத்திற்கு அதிபதி அறிந்தும் அறியாமல் இருக்கக்கூடிய தத்துவமாக கிரண்ய கர்ப்ப தத்துவமானது என்ன ஆகுது? அவ்யக்தாத்து எது பிரதமம் ஜாதம். அந்த அவ்யக்தத்திலிருந்து எது முதலில் பிறந்ததோ அது என்ன ஆகுது? கிரண்ய கர்ப்பம். அது மகத்து. அப்ப அதிலிருந்து என்ன ஆகுறது? புத்தி, புத்தியிலிருந்து மனசு, மனசிலிருந்து விஷயங்கள், விஷயங்கள் வந்து இந்திரியங்கள். அங்கிருந்து அப்படி வருகிறது. அப்ப என்ன ஆகுது? அதை விட சூக்ஷ்மமாக இங்கு இருக்கின்றது. அப்படி அப்ப நிலத்தை விட நீர், நீரை விட அக்னி, அக்னி விட வாயு, வாயு விட ஆகாசம், ஆகாசத்தை விட ஆத்மா. இப்ப நிலம் தெரிகிறது, உணர்கிறோம், அறிகிறோம், பார்க்கிறோம். நீரை உணர்கிறோம், பார்க்கிறோம். அப்புறம் அக்னியை பார்க்கிறோம், உணர்கிறோம். வாயு பார்ப்பதில்லை, உணர்கிறோம். ஆகாசம் பார்ப்பதும் இல்லை, உணர்வும் இல்லை. புரியுதில்ல? அது வெட்டவெளி. அப்ப அதை விட அந்த போதா அபோதகம் ஆகாச ஆத்மா. இப்போ நிலத்தை நாம் பார்க்கிறோம், அறிகிறோம், தெரியுது, கண்ணுக்கு எல்லாம் பார்க்கிறோம். அதை விட சூக்ஷ்மா இருக்கிறது நீர். நீரை நாம் பார்க்கிறோம், ஓடுது, சில சில சிலன்னு ஓடுது. அதுக்கு ரூபம் இல்லை. இதுக்கு நிலத்திற்கு ரூபம் உண்டு. அப்போ ஒவ்வொரு தத்துவம் குறைஞ்சிட்டே போகும். அப்ப என்ன ஆகுது? இதுக்கு மண்ணுக்கு வந்து ரூபம் இருக்கிறது, வாசனை இருக்கிறது. அப்புறம் வாசனை இருக்குது, ரூபம் இருக்கிறது. அதுக்கப்புறம் உணர்வு இருக்கிறது. அப்புறம் அதை தாண்டி இந்த மூணு தத்துவங்கள் தெரிகிறது நமக்கு. இதை பார்க்க முடிகிறது. நீர்ல நாம என்ன பண்றோம்? மண்ணை சுவைக்க முடிகிறது. மண்ணில் வந்து சுவைக்க முடியும், ரூபம் இல்லை அதுக்கு, ஆனா உணர முடியும். சூடா இருக்கா, குளிரா இருக்காது. அதுக்கப்புறம் அக்னி, அக்னியில் என்ன பண்றோம்? அந்த ரூபம். அதனாலதான் முதல் ரூபம் அக்னியில வர்றது. அதனால அது தத்துவம். அப்புறம் அப்ப அக்னி என்ன பண்றோம்? அந்த ரூப அக்னிய ரூபம், அந்த ரூபம் தெரிகிறது, சூடு தெரிகிறது. அதை விட அப்புறம் வாயு, வாயு உணர மட்டும்தான் முடியுது. அது பின்ன கூட சூடு, காற்று சூடா வருதுங்க, இதமா இருக்குதுங்க. அப்போ வாயு நம்ம அப்படி உணர முடிகிறது. அதை பார்க்க முடியாது, வாயு உணர மட்டும் முடிகிறது. ஆகாசம் எந்த இந்திரியங்களுக்கும் உட்படாமல் இருக்கிறது. அது மாதிரி ஆத்ம தத்துவம் எதுக்கும் அறிய முடியாது. அப்ப இந்த நீ எப்படி நீ வந்து இந்த காற்றை எதன் மூலமாக உறிந்தாய்? ஸ்பர்சத்தினால். ஸ்பர்சத்தினால உணவு. எதன் மூலமாக? இந்த இந்திரிய ஸ்பர்சம், தோல். அப்ப மனசே இண்டிகேட் பண்ணுது. அப்ப புத்தி நிர்ணயம் பண்ணது. இப்ப சூடா வருதா,
கூலா வருதா அப்படின்னு புத்தி நிர்ணயம் பண்ணுது. காற்று வருதா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு மனசு, புரியுதா? அது சூடா குளிரா அப்படிங்கிற நிர்ணயம் புத்தி பண்ணுது. அப்படியா? அப்ப ஆகாசத்தை எப்படியும் இன்னதென்று உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப எப்படி உணர்வுதுன்னா ஆகாச தத்துவம். இப்ப நான் பேசுறேன், நீ கேட்கிறான், அப்ப ஆகாசம் இருக்குதுன்னு புரிந்து கொள்ளும். இதுதான் இப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் ஆகாச தத்துவத்தை. ஆகாசத்துக்கு சப்தமே வடிவமாக இருப்பது அது. அப்படியாக என்ன சொல்றாரு? அதை விட மகான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அபோதாத்மகம் மகான் ஆத்மா புத்தேகே பரக இது உச்சது. இதனால் இப்படியாக சொல்லப்பட்டதை விட ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அப்ப புத்தியை விட என்ன ஆகுதுங்க? பிரத்யாத்மதையா ஹிரண்ய கர்ப்பம் அவ்யக்தாத்து, அவ்யக்தத்திலிருந்து வெளிப்படாத தன்மையில் இருந்து வியாபகமாகிறது. வியாபகத்துவம் அது என்ன வருது? ஹிரண்ய கர்ப்பம் என்று சொல்லக்கூடிய மகான் ஆத்மா, அந்த மேலான தத்துவமானது அங்கு முதலில் அதுதான் வருது. அதிலிருந்து மற்றதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே